சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்திற்கு மத்தியில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் வெள்ளை மாளிகையில் இன்று நடந்திருக்கிறது. ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் சில முக்கியமான கார்ப்பரேட் நிறுவனங்களை சார்ந்த நபர்களை சந்தித்திருக்கிறார். இந்த யுத்தம் அடுத்தது தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்றால் இந்த யுத்தம் எதை நோக்கி நகர வேண்டும் என்பது குறித்து மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை ட்ரம்ப் அவர்கள் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களோடு உரையாடி இருக்கிறார். இது குறித்து மிக முக்கியமான செய்தியை சர்வதேச பத்திரிகையான ரேட்டர்ஸ், அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த யுத்தம் இனி தொடர வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தில், இந்த ரகசிய சந்திப்பில், வெள்ளை மாளிகையில் நடந்த அந்த முக்கியமான சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்தான தகவல் வெளிவந்தால் மட்டும்தான் சாத்தியம். ஏன் அந்த கூட்டம் அவ்வளவு முக்கியமானது, ஏன் இந்த சந்திப்பு இந்த யுத்தத்தில் இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த இந்த யுத்தம் அப்படிங்கிறது ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தி இருக்கு. அந்த நெருக்கடி யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு தான். அமெரிக்காவில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய மெம்பர்களா இருக்கட்டும், பல பேர் நேரடியாக ட்ரம்பை எதிர்க்க துவங்கி இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக கமலா ஹாரிஸ் மாதிரியான ஆட்கள் வெளிப்படையாவே சொல்றாங்க, இது ஒரு ப்ராக்சி வார். உண்மையிலேயே இது அமெரிக்க மக்கள்கிட்டயோ இல்ல அமெரிக்கனுடைய செனட்டர்ஸ்டையோ, அமெரிக்காவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்கிட்ட யார்ட்டையும் கேட்காம தன்னிச்சையாக ட்ரம்ப் முடிவெடுத்திருக்கிறார். இந்த முடிவு அமெரிக்காவினுடைய பென்டகன், அதாவது அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய தலைமை இருக்கு பாத்தீங்களா, இந்த பென்டகனுக்கே சில வருத்தங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சோ அப்ப இதுல ஒட்டுமொத்தமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த யுத்தத்தை ட்ரம்ப் தன்னிச்சையாக இஸ்ரேலுக்காக துவங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இதை பலப்படுத்துற விதமாக இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, வெள்ளை மாளிகையில ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல பாத்தீங்க அப்படின்னா, லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதோட சேர்ந்து ரைத்தோன் பேரண்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம். இந்த ரெண்டு நிறுவனம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் ஆயுதம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். எப்படி இப்ப இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா அதானிக்கு, அம்பானிக்கெல்லாம் ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய டெண்டர்களை அரசாங்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அணு ஆயுதத்தை, குறிப்பாக அணு உலைகளை தனியார் மயமாக்குனதுல நேரடியாக அதானிக்கு சில ரோல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸா இருக்கட்டும், இல்ல ரஃபேல் விமானங்களா இருக்கட்டும், வெளிநாட்டில் இருந்து இந்தியாவோடு ஒப்பந்தங்கள் போட்டு அதை தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள்ல ரிலையன்ஸ் கம்பெனியை எப்படி மோடி அவர்கள் உள்ள நுழைச்சு விட்டுருக்காரு பார்த்தீங்களா. அதே மாதிரி அமெரிக்காவில் அங்க பெரும்பாலும் கார்பரேட் கம்பெனிகள் தான் இது மாதிரியான ரிசர்ச் செய்வாங்க. அதாவது ஆயுதம் குறித்தான ரிசர்ச், அதை உற்பத்தி பண்ணக்கூடியது. இந்த கார்பரேட் நிறுவனங்களை சார்ந்த முக்கியமான 2 கார்பரேட்னுடைய தலைவர்களை வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு என்ன சூழல்ல நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரம்ப் வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். விர்ச்சுவலி அன்லிமிட்டட் சப்ளை ஆஃப் யுஎஸ் முனிஷன் and that war can be fought ever and very successfully using just these supplies அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்பனா 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில சொல்றாரு. இது குறித்து எல்லா சர்வதேச ஊடகங்களும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம ராணுவத்துக்கிட்ட, அதாவது அமெரிக்கா கிட்ட இந்த ஈரான் யுத்தத்துக்கு போதிய வெடிபொருட்கள் இல்லை. அந்த வெடிபொருட்கள் இருந்தா, அந்த சப்ளை பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரம் நம்ம தொடர்ச்சியா நடத்த முடியும். ஸோ இந்த சப்ளை இல்லை அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா பத்திரிகையில சொல்ற அளவுக்கு ஏன் ட்ரம்ப் வர்றாரு அப்படின்னா, பென்டகன்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளே கடந்த 2 நாட்களா பார்த்தீங்க அப்படின்னா சில பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது, சில செய்திகளை வெளிப்படுத்தும் போது, அமெரிக்கா கிட்ட ஈரானை நேரடியாக கவுண்டர் பண்றதுக்கு இன்டர்செப்டர் மிசைல்ஸ் இல்லை, பத்தல, அந்த ஸ்டாக் இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அமெரிக்காவில் உள்ள இருக்கக்கூடிய பென்டகனுக்கும் வெள்ளை மாளிகைக்கும் இடையில இந்த கம்யூனிகேஷன் போக்குவரத்து இருக்கு பார்த்தீங்களா, இதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து துவங்கிருச்சு. அமெரிக்கா வெளிப்படையாக இந்த யுத்தத்தில் பின்னடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் இது. நீங்க ஒரு யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு வல்லரசு நாடு, உங்கள்ட்ட ஆயுதங்கள் நிறைய இருக்கு, சண்டையை துவங்கினதுக்கு பிறகு என்கிட்ட ஆயுதம் பத்தலை அப்படின்னு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிக்காரனை கூப்பிட்டு உட்கார வச்சு வெள்ளை மாளிகையில் அவசர அவசரமா நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னா இந்த யுத்தத்திற்கு அமெரிக்கா தயாராக இல்லை, அமெரிக்காவினுடைய ராணுவமும் தயாராக இல்லை. ஆனால் ட்ரம்ப் தன்னிச்சையாக இஸ்ரேலினுடைய யூத லாபிக்கு இரையாகி இஸ்ரேலும் சவுதியும் கைகோர்த்து கொண்டு ட்ரம்ப் கழுத்தை பிடித்து இந்த யுத்தத்துக்குள்ள அவரை நிலைச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் தான் இந்த யுத்தத்துக்கு வர்றாரு. ஆனா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ராணுவம் சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு பேட்டியே கொடுக்குறாங்க. அமெரிக்காவுக்கு இது மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்கு அப்படிங்கிறது குறித்து கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல ஒரு செய்தி வெளியாச்சு. அந்த செய்தியை வெளியிட்டது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய முக்கியமான ராணுவ ஜெனரல் திரு டான் கெய்னி, சேர்மன் ஆஃப் த ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஈரானோடு யுத்தத்தை துவங்கினா
அமெரிக்காவுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர் அப்பவே சொல்லியிருந்தாரு. அது பத்திரிகையில் வெளியே வந்துச்சு. அவங்க பென்டகன் தரப்பிலிருந்து வெள்ளை மாளிகைக்கு அனுப்பிய தகவல். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி திரும்பவும் திரு டான் கேனி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யுத்தம் இன்னும் 2 வாரத்துக்கு நீடிச்சு அப்படின்னா அமெரிக்கா கிட்ட ஈரானை எதிர்க்கிறதுக்கான அந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை, பத்தலை, ஸ்டாக் பத்தாது அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறார். இது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை யாரோடு ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவான விஷயங்கள் புரியும் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் திரு மார்க்கோ ரூபியோட ஸ்டேட்மெண்ட்டோட அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. தே ஆர் ப்ரொடியூசிங் பை சம் எஸ்டிமேட் ஓவர் 100 ஆஃப் த மிசைல் எ மந்த் கம்பேர்ட் டு த 6 or 7 இன்டர்செப்டர்ஸ் தட் கேன் பி produced a month அப்படிங்கிறாரு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்கன்னு யாரை சொல்றாரு? ஈரானை சொல்றாரு. ஈரான் ஒரு மாசத்துக்கு 100கணக்கான மிசைலை தொடர்ச்சியாக தயாரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை இன்டரப்ட் பண்ணி தடுக்கிறதுக்கான மிசைலை ஒரு மாசத்துக்கு 4-5 தான் செய்ய முடியுது அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ ஒரு பக்கம் ஆர்மியில் இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஒரு கருத்தை வெளிப்படுத்துறார். அதே போன்ற ஒரு கருத்தை வெள்ளை மாளிகையோடு தொடர்பு இருக்கக்கூடிய திரு யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த யுத்தம் எந்த விதமான முன்னேற்பாடுமே இல்லாமல் மிக 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 நெருக்கடியான காலகட்டத்தில் துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா தன்னுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனை கொண்டு வந்து ஈரான் கடல் பரப்பை நிறுத்தினாங்க. அதுக்கு பிறகு ஃபோர்டை கொண்டு வந்து கடல் பரப்பை நிறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பேஸ்ல அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்து குவிச்சாங்க. ஆனா யுத்தத்தை உடனே துவங்குறத ஐடியா ட்ரம்ப்புக்கே இல்லை. இன்னும் 2 மாசம் கழித்து ஒட்டுமொத்தமாக ஈரான் மக்கள்கிட்ட சில ஒப்புதல்களும் அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்ஸ்டிருந்து சில பாசிட்டிவான நோடு வந்ததுக்கு பிறகு இந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் தான் கடந்த பிப்ரவரி முதல் 2 வாரத்தில் அமெரிக்கா இருந்ததாக செய்திகள் வெளியாகிறது. பிற்பாடு ஏன் இந்த யுத்தம் இவ்வளவு வேகமாக துவங்கப்பட்டதுன்னா, பிப்ரவரி 23ஆம் தேதி இஸ்ரேலினுடைய பிரதமர் தொடர்ச்சியாக 15 முறை ட்ரம்ப்புக்கு கால் பண்ணியிருக்கிறார். அந்த 15 முறை கால் பண்ணது எதுக்கு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட தேதியில ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான அலி கமேனி அவர்களும் 40க்கும் அதிகமான ராணுவ அதிகாரிகளும் மீட் பண்ண போறாங்க. அந்த லீடர்ஷிப் ஹவுஸ்ல அங்க மீட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இது நமக்கு ரொம்ப துல்லியமாக உளவு அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய தகவல். நாம கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த உச்சபட்ச தலைவரையும் அவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆட்களையும் நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா மொத்தமா முடிஞ்சிருச்சு. நாம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கமினி இல்லை, அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்த கட்ட லீடர்ஸ் இல்லை அப்படின்னா ஈரான் 24 மணி நேரத்தில் வீழ்த்தப்பட்டுரும். அந்த யுத்தமே நம்ம நடத்த வேண்டியதில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு ஒப்பீனியனை தொடர்ச்சியாக இஸ்ரேல்ல இருந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதாவது யுத்தத்தை துவங்குறோம், மக்கள் அங்கே அண்ட்ரஸ்டா இருக்கிறாங்க, தலைவர் செத்து போயிடுறாரு, நம்ம கொண்டுறோம், அதுக்கு பிறகு அங்கே ஒண்ணுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த உளவுத்துறை தகவலை சிஐஏ கிராஸ் வெரிஃபை பண்ணி அங்க மீட்டிங் நடக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா சண்டையை துவங்கக்கூடிய எண்ணம் அமெரிக்காவுக்கு இருந்ததா, அமெரிக்காவினுடைய ராணுவத்துக்கு இருந்ததா, பென்டகனுக்கு இருந்ததா அப்படின்னா அது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா பென்டகனை மிக மோசமாக நடுத்தருவுக்கு கொண்டு வந்து விட்டதில் ஒயிட் ஹவுஸுக்கு ஒரு முக்கியமான பங்குண்டு, இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான பங்குண்டு. அதுல குறிப்பா நெத்தன்யாவும் சவுதியும் பண்ண ஒரு மிக மோசமான உள்ளடி வேலை இதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபியா திரும்ப 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 அமெரிக்காவிடம் பேசிக்கொண்டே இருந்திருக்கிறது. நீங்கள் இத்தனை ஆயுதத்தை கொண்டு வந்து குவிச்சிட்டீங்க, எங்களுடைய பேச நீங்க பயன்படுத்திங்க, ஆனா நீங்க கட்டாயம் ஈரானை தாக்கி ஆக வேண்டும், ஈரானினுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி கமேனியை முடிச்சிருங்க அப்படின்னு மிகப்பெரிய பிரஷரை சவுதி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்களுடைய பெஸ்ட் பாலிசி, அதாவது ஈரானை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய மையமாக சவுதி விளங்குது. இந்த சவுதி அமெரிக்காவினுடைய காலில் விழுந்து கிடக்குது. அப்போ சவுதியினுடைய இந்த வெஸ்டர்ன் சாதகமான பாலிசிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஈரான் ராணுவ ரீதியாக வளர்றது எங்களுக்கு த்ரெட்டா இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக சவுதியினுடைய மன்னரே பேசியிருக்கார். சவுதி இளவரசர் பல பேசியிருக்கிறார். ஈரானுடைய தலைவர் குறித்து மிக மோசமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவினுடைய வெஸ்ட் இன்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஈரான் தலைவரை கொலை செய்வதற்காக மிக முனைப்போடு இருந்திருக்கிறார்கள். அதில் நம்பர் 1 சவுதி. இப்ப சவுதியும் இஸ்ரேலும் நேரடியாக ஒன்று சேர்ந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு பிறகு ட்ரம்புக்கு வெள்ளை மாளிகைக்கு 15 முறை தொடர்பு படுத்தி இருக்கிறார். அதை இஸ்ரேல் மட்டுமல்ல, சவுதி இளவரசரும் தொடர்ச்சியாக போன் போட்டு ட்ரம்புக்கு பிரஷர் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த யுத்தத்தை அமெரிக்க சோல்ஜர்ஸை நடுத்தருவில் கொண்டு வந்து விட்டது ட்ரம்பும் சவுதியும் இஸ்ரேலும். ஏன் இது இவ்வளவு உறுதியான தகவலாக இருக்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பலமே அவங்களுடைய தாட் இன்டர்செப்டர்ஸ் தான். தாட் இன்டர்செப்டர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது நாடு மிசைல் அடிச்சாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட அந்த மிசைலை எதிர்க்கிறதுக்கான டிஃபென்ஸ் பண்றதுக்கான ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கும். அது ஒரு பெரிய சிஸ்டம்.
எவ்வளவு மிசைல்ஸ் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த சிஸ்டத்தில் இருக்கும். அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 95 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து 6 ட்ரக்கு, இதனோட சேர்த்து 48 இன்டர்செப்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு ரேடார் இருக்கும், ஒரு ஃபயர் கண்ட்ரோலர் இருக்கும், கம்யூனிகேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். மொத்தமாக அது ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி செயல்படும். அது ஒரு பேட்டரின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 9 ஆன்டி மிசைல் தாட் வச்சிருக்காங்க. யாரு? அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த யுத்தம் துவங்கி இந்த யுத்தத்தை நடந்து கொண்டு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஈரான் எக்கச்சக்கமான மிசைல்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவங்கள்ட்ட ஷார்ட் ரேஞ்ச் இருக்கு, மீடியம் ரேஞ்ச் இருக்கு, இன்டர்மீடியேட் ரேஞ்ச் இருக்கு. இந்த 3 ரேஞ்சையும் வச்சு அவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மிசைலை தடுக்கணும் அப்படின்னா தாடை வச்சு தான் தடுக்கணும். தாட்ல இதை ஒரு தடவை தடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 150 இன்டர்செப்டருக்கு மேல அவங்க பயன்படுத்தணும். இந்த 150 இன்டர்செப்டரோட காஸ்ட் அப்படிங்கிறது ஈரான் அனுப்பக்கூடிய மிசைல் காஸ்ட்டை விட 200-300 மடங்கு விலை அதிகம். அவன் ஒரு 10 ரூபா செலவு பண்றான் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு இவன் 100 ரூபா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நான் வந்து 10 ரூபாங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்றான் அப்படின்னா இவன் அதை தடுக்கிறதுக்கு 10 கோடி 20 கோடி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த இன்டர்செப்டர் உருவாக்க வேண்டியதா இருக்கு. இந்த பிரச்சனை எங்க போய் நிற்கு அப்படின்னா, இந்த யுத்தத்துல மிகப்பெரிய செலவு, பொருளாதார நெருக்கடியை அமெரிக்காவுக்கு துவக்கத்திலே ஏற்படுத்திருச்சு. இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடி மட்டும் கிடையாது, ராணுவ நெருக்கடி உருவாக்கி இருக்கு. அவங்கள்ட்ட இன்டர்செப்டர்ஸ் பத்தல அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வெளிப்படையா அமெரிக்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இவ்வளவு பெரிய தாடை நாங்க எது கண்டுபிடிச்சோம்னா ரஷ்யாவையோ சீனாவையோ கொரியாவையோ டீல் பண்றதுக்காக தான். அவங்கள்ட்ட அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் இருக்கு. அந்த அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டத்தை அடிச்சு நொறுக்கிறதுக்காக தான் நாங்க இதை வச்சிருக்கிறோம். அவங்க அடிப்பான், நான் தடுத்துருவேன், ஏன்ட்ட பலமான ஒரு எதிர்ப்பை வந்து நான் கவசத்தை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவங்க பலமான கவசத்தை ரெடி பண்ணி வைக்கும் போது அந்த பலமான கவசத்தை பயன்படுத்துறதுக்கு நிறைய செலவாகும். ஆனா ஈரான் அந்த பலமான கவசத்தையே அடிச்சு நொறுக்கிறான். ஈரானினுடைய இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் போட் டெக்னாலஜி. இந்த ஃபாஸ்ட் போட் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன போட்ஸா கடல்ல வச்சிருப்பாங்க. அதுல சின்ன சின்ன மிசைல்ஸ் மாதிரி சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான 2 கப்பலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். கப்பல் மேல 100-150 ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு. அந்த அதாவது USS லிங்கன் இருக்கு பாத்தீங்களா, இதை ஒரு நாளைக்கு அவன் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட $2.5 மில்லியன் செலவாகுது. அதே போல USS ஜெரால்ட் ஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த கப்பல்ல ஒரு நாளைக்கு ஆகிற செலவு $6.5 மில்லியன், 58 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட. சோ அப்போ ஒரு கப்பலை அவன் சும்மா நிறுத்தி இருந்தா கூட 58 கோடி செலவு பண்ண ஒரு நாளைக்கு. அவ்வளவு பணம் செலவாயிட்டு இருக்கு அந்த கப்பலை மெயின்டைன் பண்றதுக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்னா சின்ன மிசைல், சின்ன போட்ஸ் வச்சிருக்கான். 100 போட்டை 200 போட்டை இறக்கி விட்டு ஒரு கப்பலை தாக்க வைக்கிறது. இப்ப சமீபத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த 2 கப்பலுக்கும் பாதுகாப்பாக இருந்த, அதாவது ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இருந்த சில கப்பல்களை ஈரானுடைய ஃபாஸ்ட் போட் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதாவது அவன் பிரம்மாண்டமான கப்பல் இருப்பான், இவன் ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு ஒரு சின்ன போட்டை செஞ்சிருப்பான், அல்ல 50 லட்சத்துக்கு ஒரு போட்டை செஞ்சு அடிச்சு நொறுக்கிறது. இப்ப இந்த டெக்னாலஜி, இது ஒரு விதமான மாஸ் ப்ரொடக்ஷன், இது ஒரு விதமான ஸ்மார்ட் ப்ரொடக்ஷன். இந்த ஸ்மார்ட் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த மாஸ் ப்ரொடக்ஷனுக்குமான யுத்தம் அப்படிங்கிறது தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தம். குறிப்பாக ஈரானை முழுக்க 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 பேக் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். ஈரானினுடைய அனைத்து மிசைல்கள்ல இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூலப்பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனா தான். ஸோ இப்போ சைனாவும் ஒரு வகையில் மாஸ் ப்ரொடக்ஷன் தான். 2016க்கு பிறகு என்னைக்கு சீனாவினுடைய அதிபர் ஜின்பிங் அவர்கள் ஈரானுக்கு வந்து ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான அலி கமேனியை மீட் பண்ணி சில ஒப்பந்தங்கள் போட்டாரோ, அந்த ஒப்பந்தங்கள் எப்ப நடைமுறைக்கு வருது? 2021 நடைமுறைக்கு வருது. கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி ராணுவ ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, நீ எனக்கு ஆயில் கொடு, நான் உனக்கு வந்து ஆயுதம் கொடுக்குறேன். இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இதன் அடிப்படையில் ஆயில் ஃபார் வெப்பன் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்பன்ஸ், இதை உருவாக்கக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு அடின்னு அடிக்கிறான். இதை மேனேஜ் பண்ண முடியாம அமெரிக்கா தவிக்குது. இதைத்தான் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதியும் சரி, அதுக்கு பிறகும் சரி, தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்டகன் தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வேற தரப்புல லீக் பண்ணிட்டே இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷனை. ஆனா ஒயிட் ஹவுஸ் இதை பொருட்படுத்திக்கிற மாதிரி இல்லை. இந்த யுத்தத்துல அமெரிக்காவுக்கு உள்ளேயே கோஆர்டினேஷன் இல்லை. இதைத்தான் வெளிப்படையா கமலா ஹாரிஸ் பேசுறாங்க. யாருடைய ஒப்புதலும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய ப்ராக்சி வார அமெரிக்கா நடத்திட்டு இருக்கு. எதற்காக? இந்த தேசத்தினுடைய பிள்ளைகள் சோல்ஜர்ஸா அந்த நாட்டில் போய் சாகணும். அந்த யுத்தத்தை நடத்துவதால் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? ஒரு லாபமே இல்லையே. அமெரிக்காவுக்கு எந்த லாபமே இல்லாத யுத்தத்தில் ஏன் இதை வந்து செய்யறாங்க? சீனாவை எதிர்க்கிறது மட்டும்தான் இங்க பிரதான ரோலா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பார்த்தாலும் அமெரிக்காவுக்கு சீனாவினுடைய வளர்ச்சி, சீனாவினுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலா பார்க்கப்படுதுதான். ஆனா அதற்காக இவ்வளவு பெரிய விலையை கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியும் அமெரிக்காவுக்கு உள்ளேயே எழுந்திருக்கு. கட்டாயமாக ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை அந்த சொந்த மக்களாலேயே வீழ்த்தப்படும்.